Hi students, this is Syed Mukhtar from ADA 247 Tamil, your English trainer. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. 13,000 வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இவ்வளோ 13,000 12,000 சம்திங். ஸோ கண்டிப்பாக வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ இதுக்கான கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும் சொல்லி நிறைய பேர் வந்து போன வீடியோவிலே நான் வீடியோ பேசும்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கட் ஆஃப்னா என்னென்னா மினிமம் மார்க் டு கெட் அ ஜாப், மினிமம் மார்க் டு கெட் அ ஜாப் ஆர் கிளியர் அ டயர் எக்ஸாம். ஓகேவா, அதுதான் கட் ஆஃப். ஸோ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா கட் ஆஃப் எக்ஸாம் இந்த சிஜிஎல் எக்ஸாமினேஷன் இண்டிகேட் த minimum score candidates must achieve to move ahead in the selection process or secure final appointment. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கட் ஆஃப் சொல்கிறது என்னது ஒரு டயர்லேருந்து இன்னொரு டயருக்கு ஜம்ப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு கட் ஆஃப் வேணும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கும் ஒரு ஸ்கோர் இருக்குல்ல, சேஃப் ஸ்கோர், அது கட் ஆஃப். தீஸ் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆர் டிட்டர்மைன் பை வேரியஸ் ஃபேக்டர்ஸ். எப்படின்னா வேக்கன்சி அதிகமான வேக்கன்சி இருக்கிறப்ப நமக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருந்தாலும் கட் ஆஃப் குறையும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க அதை பொறுத்து நமக்கு சிஜிஎல் கட் ஆஃப் குறைஞ்சிரும். அதே மாதிரி எஸ்எஸ்சி பப்ளிஷர்ஸ் எப்போவுமே எஸ்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா கட் ஆஃப் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. செப்பரேட் கட் ஆஃப் லிஸ்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இன்க்ளூடிங் டயர் 1, 2 ஆஸ் வெல் அஸ் கேட்டகரி வைஸ் கட் ஆஃபும் நம்மளுக்கு பப்ளிஷ் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல் 3.0 IN 3.1 சொல்லி ஒரு நியூ பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த நியூ பேட்ச் சொல்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஜூன் 11th ஸ்டார்ட் ஆக போகுது. 11th ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது. சீட்ஸை ரொம்ப கம்மியாக தான் இந்த வாட்டி வச்சுருக்கோம். ஸோ மறக்காமல் நம்மளோட IN 3.0வில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் லைவ் ரெக்கார்டட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்னோட கோடு YT84 அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பை நவ் கொடுத்து என்னோட டிஸ்கவுண்ட் கோட் அப்ளை பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்லேயே நம்மளுக்கு கோர்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் 4,000 rupees பர் கோர்ஸ் இது. பட் நீங்கள் என்னோட கோடு YT84 இங்கே நீங்கள் போட்டு அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 900 rupees, 1,000 rupees குறைஞ்சி 3,100லே உங்களுக்கு கோர்ஸ் கிடச்சிரும்ப்பா. ஓகேவா, ஸோ மறக்காமல் நம்மளோட IN 3.0 கோர்ஸை இது பண்ணிக்கோங்க. சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் டைம் அதிகமாக என்ன ஆகும், நாங்கள் ஆஃபரை வந்து கம்மி பண்ணிவிட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ ஜாயின் பண்ணாங்க மறக்காமல் இன்றைக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ ஓகேப்பா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் நம்மளுக்கு என்னென்னா ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. நம்மளுக்கு இந்த இயர் என்ன கட் ஆஃபாக இருக்க போகுதுன்னு சொல்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் என்னது ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப். ஸோ நம்ம அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அனலைஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும், கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்குன்னு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ பார்க்கும்போது கட் ஆஃப் இது டயர் 1. டயர் 1க்கான போன இயர் கட் ஆஃப் வந்து அவுட் ஆஃப் 200 மார்க்ஸுக்கு நம்மளுக்கு யூஆர் பாருங்கள். கட் ஆஃப் சொல்கிறது மினிமம் நீங்கள் 153 வாங்கியிருந்தால் தான் உங்களால் டயர் 1லேருந்து டயர் 2க்கே போக முடியும். 156.46 இருக்குது. இதே வந்து எக்கனாமிக்கலி வீக் செக்ஷனுக்கு 151. ஓபி கிட்டத்தட்ட இந்த மூணுக்குமே சேம் கட் ஆஃப் தான் வந்திருக்கு. 150+ தாண்டிருச்சு. எப்போ, போன வருஷம் 2025லே நம்மளுக்கு 125 மேலே தாண்டிருச்சு. ஓகேவா, SC ST பார்க்குறப்ப அரௌண்ட் 155+ இருக்குது. மற்றது எல்லாமே ஃபிசிக்கலி டிசேபிள் கம்மியாக தான் இருக்கும். இதுதான் வந்து போன வருஷத்துக்கான நிலவரம். டயர் 1 ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் இதுவாக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி டயர் 1ல் நம்மளுக்கு எப்படின்னா 4 சப்ஜெக்ட் இருக்குல்ல, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், GS இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு டயர் 2 பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் சேமாக இருக்காது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மாறுபடும். டிஃப்ரெண்ட் போஸ்ட்டாக டிஃப்ரெண்ட் கட் ஆஃப். பிகாஸ் சேலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேக்கன்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வேணும் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப கட் ஆஃப் ஹையாக இருக்கும். கம்பேர்ட் டு ஆடிட்டர் இல்லை டேக்ஸ் அசிஸ்டன்ட்னா உங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த பாப்புலாரிட்டி ஆஃப் போஸ்ட் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஸோ செக்ஷன் இதுதான் டயர் 2க்கான பேட்டர்ன் இதுதான். இங்கே பாருங்கள் 90, 135, 75. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 10, 1,
9 + 1 10 19 22 22 29. ஸோ 390 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு 390 மார்க்ஸ் டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 390 மார்க்ஸ். டயர் 2 உங்களுக்கு 390 தான். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 60 மார்க் இருக்குது, பட் அது குவாலிஃபைங் நேச்சர் தான். 390 டோட்டல் மார்க்ஸுக்கு போன வருஷத்தோட நிலவரம் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, போன வருஷத்தோட நிலவரம் பார்க்குறப்ப இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் ப்ரீவியஸ் 2024 3 5 கம்பைல் பண்ணி எடுத்தது. இன்கம் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா 342 வரைக்கும் போயிருக்கு. அவுட் ஆஃப் 390க்கு 342 வரைக்கும் போயிருக்கு. இதுவே வேறு எது பார்க்கலாம். சிபிஐ பார்த்தா 330 போயிருக்கு, 330 போயிருக்கு 390க்கு. ஆடிட்டர் பார்த்தா கம்மியாக இருக்குது, 312 இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் யூஆருக்கும் ஓபிசிக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு சேமாக தான் கட் ஆஃப் இருக்குது. அவ்வளோ பெரிய வித்தியாசங்கள் நம்மளுக்கு கண்ணில் தென்படலை. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெண்டுக்குமே கட் ஆஃப் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டிக்குமே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுலேருந்து பார்த்தா ஒரு 10 to 12 மார்க்ஸ் தான்ப்பா டிஃப்ரென்ஸ் வருது. வேறு எதுவும் புதுசாலாம் எதுவும் இல்லைப்பா. அதே மாதிரி கம்ப்யூட்டர். ஸோ உங்களுக்கு ஒரு போஸ்டிங் 2026 ஒரு நல்ல போஸ்டிங் வேணும், எனக்கு சூப்பர் போஸ்டிங் வேணும்னா 340+ நீங்கள் எடுக்கணும். 340+ நீங்கள் எடுத்தே ஆகணும் அவுட் ஆஃப் 390க்கு. 340 டயர் 2ல் நீங்கள் 340+ எடுக்கணும் நல்லா போஸ்டிங்க்கு. இதுவே ஸ்ட்ராங் போஸ்டிங் உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. நீங்கள் 340க்கு மேலே 390க்கு எடுத்தால் உங்களுக்கு மோஸ்ட்லி கிடச்சிரும், போஸ்டிங் கிடச்சிரும், நல்லா போஸ்டிங் கிடச்சிரும். 300 வரைக்குமே நல்லா ஓரளவு சான்ஸ் இருக்குது. பட் 300 கீழே போகிறப்ப என்ன ஆயிடும், சான்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். 280 270 போகிறப்ப சான்ஸே இல்லை தான் சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ நம்ம அதுதான் நம்ம நினச்சிட்ருக்கோம். சிஜிஎலோட டயர் 1 கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 22 பாருங்க 134 இருக்குது. இது அப்படியே அதிகமாகி 151 நிற்கிது. ஸோ நம்ம இந்த வருஷம் எவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு 155 to 160 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைனல் கட் ஆஃப் வந்து சேஃப் ஜோன் கட் ஆஃப் சொல்கிறது 155 to 160 200க்கு நீங்கள் எடுத்தால் நீங்கள் சேஃப். டயர் 1. டயர் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல ஆல்மோஸ்ட் இந்த 390க்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 340+ எடுத்தால் 340க்கு மேலே எடுத்தால் உங்களுக்கு சேஃபு, உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடச்சிரும்ப்பா. ஸோ இந்த டேபிள் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எல்லாமே கட் ஆஃப் நமக்கு என்ன இருக்குது, இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப இன்டென்சிவாக இருக்குது, அதனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு 2022 இவ்வளோ 130 இருந்திருக்கு. 25 வரப்போ நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தான் போகுது, கம்மியாக மாட்டேங்குது. ஒவ்வொரு இயரும் எக்ஸ்போனன்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி கட் ஆஃப் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் ஹை டு ஆஃப் இன்க்ரீஸ்டு காம்படிஷன். யூஆருக்கும் இடபிள்யூஸ் அவ்வளோ பெரிய சேஞ்செலாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேப்பா. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ இந்த வாட்டி வந்து செக்ஷனல் டைமிங் வேறு கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இதனால் இம்பேக்ட் ஆகுமா கேட்டால் இம்பேக்ட் ஆகும், ரொம்ப இம்பேக்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் அப்படியே இருக்கலாம், மேபி கட் ஆஃப் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கலாம் தவிர இன்க்ரீஸ் ஆகாது. பட் நெக்ஸ்ட் இயர் அதுவும் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கான நிலவரம், இப்படி தான் போகுது. ஸோ உங்கள் ப்ரிப்பரேஷனை இன்னும் என்னது பூஸ்டப் பண்ணிக்கோங்க, டைம் நமக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனல், ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட பர்சனலாக கேட்டுருந்தாங்க, உங்களுக்கு எதாவது பர்சனல் டெலிகிராம் சேனல் இருக்கா சார் காண்டாக்ட் பண்ணுறதுனா. ஸோ ஐ எம் சையத் முக்தார், யுவர் இங்கிலீஷ் ட்ரெயினர். ஸோ இதுதான் என்னோட பர்சனல் டெலிகிராம் சேனல், ரைசாஸ் சேம்பர் ஃபார் இங்கிலீஷ். இதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டு நான் போகிற வெக்காபுலரி ஸ்னிப்பெட்ஸ், யூடியூப் லைவ் ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் அனுப்பிடுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்மளோட IN 3.0 பேட்ச், CGL பேட்ச் திருப்பி நான் சொல்கிறேன், 11th June ஸ்டார்ட் ஆக போகுது. சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, மறக்காமல் இன்றைக்கி நைட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர்ஸ் இன்றைக்கி இன்னையோட முடிய போகுது. ஓகேவா? அதே மாதிரி என்னோடய கோடு YT84 இருக்குல்ல, இதை அப்ளை பண்ணி நீங்கள் லைவ் ஸ்டோரில் போய் நீங்கள் YT84 அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 900 rupees டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 3000லேயே உங்களுக்கு கிடச்சிரும். நல்ல கோர்ஸ்ப்பா, உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம், ரெக்கார்டட் லைவு எல்லாமே ஃப்ரம் ஹோம்லேருந்தே நீங்கள் படிக்கலாம்ப்பா. ஆஃப்லைனில் 20-30 கட்டுறதுக்கு இது 3000லேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேப்பா. ஸோ மறக்காமல் ஒரு ADA 247 ஆப் வந்து
டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனில் வச்சுக்கோங்க. ஸோ குவிஸ் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், சப்ஜெக்ட் வைஸ் கண்டென்ட் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ADA247 BSR சேனல். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.